ரைட். ரவி என்பவர் ஒரு வேலையை சால்வ் பண்ணியிருப்பீங்க. சால்வ் பண்ணியிருந்தால் தான் ஆமாம் யூஸ்ஃபுல். 20 நாட்களும் ராஜா என்பவர் 30 நாளில் முடிக்கிறார். 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிக்கிறாங்க. எத்தனை நாளில் முடிப்பாங்க? ரவி என்பவர் எத்தனை நாளில் முடிப்பார்? ராஜா யார்? 2 பேரில் எஃபிஷியன்ட் ரவி தான். ஒரு நாள் வேலை செய்கிறாங்க. முதல் நாள் 2 பேர் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? இவர் 20ல் ஒரு பங்கு, அவர் 30ல் ஒரு பங்கு. ரெண்டையும் கூட்டணும். கூட்ட முடியுமா? 2 பேர் எங்கே மீட் ஆவாங்க? 20 30ல் மீட் ஆகுமா? ஆகாது. 30ல் மடங்கு கொண்டு வாங்க. 60ல் மீட் ஆகும். எதோட மல்டிப்ளை பண்ணால் 60ஆக மாறும். 2 இன்ட்டு எவ்வளவு? 5 அப்போ முதல் நாளில் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா வேலையை 60 பங்காக பிரித்தோம் என்றால் 5 பங்கு முடிச்சிடுவாங்க. சரியா? மொத்தம் எத்தனை பங்கு வேலை இருக்குது? 60 பங்கு. 60 முதல் நாள் 5 பங்கு, ஒரு நாள் 5 பங்கு முடித்தாக்கா 60 பங்கு எத்தனை நாள் முடியும்? 12 நாளில். 60 தலைகளாக போடுங்க, வந்தீங்கன்னா 5. ஏபிசி முறையேனா இங்கிலீஷில் ரெஸ்பெக்டிவ்லி. ஏ 6 நாளில் முடிப்பார், பி 12 நாளில் முடிப்பார், சி 12. 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. பின்னம் தெரியணும். பின்னம் தெரியலைன்னா பிரச்சனை. நான் கொடுத்த ஒர்க் அவுட் அதெல்லாம் சால்வ் பண்ணின்னு எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா முடியும். 6 12 24. ஒரு நாள் 3 பேர் வேலை செஞ்சாக்கா மாற்றிக்கலாமா? பெரிய நம்பர் 24ல் 12 அடங்குமா? அடங்கும். 6 அடங்குமா? அடங்கும். இப்போ முதல் நாள் எவ்வளோ முடிப்பாங்க? 4 + 2 + 1. கரெக்டா? அப்போ எவ்வளவு? 6 7 7ஆ? 7/24. தலைகளாக திருப்பி ஒரு நாளில் 7 பங்கு வேலையை முடிச்சிடுவாங்க. மொத்தம் எத்தனை பங்கு வேலை இருக்குது? 24 பங்கு. இப்போ 24/7. 24 எத்தனை 7 இருக்குது? 3 7 இருக்குது. 3 வேலை 21. மிச்சம் எவ்வளோ? 3/7. 3 நாளும் 3ஆவது நாளில் 7 பங்கு வேலைன்னா 3 பங்கு நேரம் எடுத்துக்குவாங்க. ஒரு வேலையை 12 நபர்கள் 15 நாளுக்கு முடிப்பார்கள். அதே வேலையை 20 நபர்கள். ஒரு வேலையை 12 நபர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? அதே வேலையை 20 நபர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஏன் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னு நேற்றே சொல்லியிருப்பேன். சமம். ஓகே, அப்படி அடிச்சிடலாமா? இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம். அப்படி அடிக்க வேண்டாம். 4 3 1 3 x = எவ்வளவு? 9. 9 நாளில் முடிப்பாங்க 20 பேர் செஞ்சா. ஏ ஒரு வேலையை 10 நாள்லையும் பி ஒரு வேலையை 15 நாளையும் முடிப்பார்கள். சேர்ந்து வேலையை செய்கிறாங்க. 10 15. யார் எஃபிஷியண்ட்டு? இப்போ யார் எத்தனை பங்கு சம்பளம்? மொத்தம் 2 பேரும் அந்த வேலையை முடிச்சுட்டு சம்பளம் வாங்குறாங்கள்ல, அதில் யாருக்கு எத்தனை பங்கு போகணும்? அது எத்தனை பங்கு? அது ரேஷியோ போடுங்க. 2:3. இத்தனை பங்கு இவருக்கு போகணும், இத்தனை பங்கு இவருக்கு போகணும். ஓகேவா? ரைட். சரி, அது வேறு. இப்போ 2 பேர் சேர்ந்து வேலையை செய்கிறாங்க. முதல் நாளில் பெரிய நம்பரை தான் பார்க்கணும். எல்சிஎம் தானே. 15ல் 10 அடங்குமா? அடங்காது.
ஸோ என்ன பண்ணுறோம், இதை டபுள் பண்ணுங்க, 30 30ல் அடங்கும். இதை 2 என்ன காரணம் எல்லாமே பின்னத்துலேருந்து சொல்லியிருக்கு, பார்த்துட்டு வரணும். வராலன்னா நான் பொறுப்பு கிடையாது. கரெக்டாக அதுக்கு தான் அவ்வளோ விஷயம் பேசிக்லேருந்து சொல்லித்தரது. அப்போ என்ன வரும், 5 5/30. என்னைக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிற வரைக்கும் என்ன கான்செப்டை கேள்வி கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸி. சும்மா ஆன்சர் வந்தாலும் பின்னாடி கஷ்டம், மறந்துடுவீங்க. பார்த்துக்கோங்க. முதல் நாளில் 30 மொத்தம் 30 பங்கு வேலையில் 5 பங்கு வேலையை ஒரு நாளில் முடிப்பாங்க. அப்போ 30 பங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள்? ஒரு நிலத்தை, அதான் ஒரு வேலை, அது எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம். அறுவடை செய்ய திலீப் 9 நாட்களும், அதே ராம் தனியாக அறுவடை செய்ய 12 நாள். 2 பேரும் சேர்ந்து 9 12. ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னா கூட்டணும். ஒரு நாள் செஞ்சாங்கன்னா எவ்வளோ வேலையை முடிப்பாங்க? 12ல் 9 அடங்குமா? டபுள் பண்ணுறோம், 24 அடங்குமா? 9 அடங்காது. ட்ரிபிள் பண்ணுறோம், 36. 9 அடங்குமா? அடங்கும். ரைட். 3. அப்போ 7/36. ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னா 36 பங்கு வேலையை 36 பங்காக முடித்தோம்னாக்கா முதல் நாளில் 7 பங்கு, ஒரு நாளில் 7 பங்கு முடிப்பாங்க. இப்போ 36 பங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள்? கேள்வி கேட்டு கேட்டு போடணும். சும்மா தலைகளாக திருப்பி போட்டு ஏதோ நான் சொன்னேன்னு போடக்கூடாது. 4 7 28, 5 7 35, 5 1/7. பின்னத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒர்க் ஷீட்லாம் கொடுத்துருக்கேன், சால்வ் பண்ணிவிட்டு வாங்க தயவு செஞ்சு. ஓகேவா? ஏ பி சேர்ந்த வரையில் 2 நாளையும் முடிப்பார்கள். ஏ மட்டும் 12 நாளில் முடிப்பார், பி மட்டும். கரெக்டாக 12 நாளில். 1/2 மைனஸ் 1/12. ஏன் அப்படி போட்டேன்? இதில் ஏபி இருக்குது, ஏ ப்ளஸ் பி, இது ஏ மட்டும் இருக்குது. ஏபியிலேருந்து ஏவை தூக்கிட்டோம்னா பி கிடச்சிடும். அதான் கான்செப்ட். இது 2ல் எது பெரிய பின்னம்? 1/12. 2 பாதி. இது 12 பங்கு போட்டு பாதிலாம் ரொம்ப பின்னாடி. புரிஞ்சுதா? ரைட். அப்போ 2 12 மாற்ற முடியுமா? முடியும். 6. அப்போ 6 - 1 / 12. கரெக்டா? 5. 5/12. அப்போ என்ன வரும்? 12/5. 2 2/5. 2 நாளும் 3ஆவது நாள் 5ல் 2 பங்கு நேரத்தில் முடிப்பார். இருக்கா? ஆன்சர் இருக்கா? என்ன தப்பு பண்ணோம்? ஏதோ தப்பு நடந்திருக்கு. கரெக்டாக தானே போயிருக்கு இது வரைக்கும். இப்போ இங்கே ஏதாவது சம்மு தப்பாக இருக்கும். சம்மு தப்பாக இருக்கும். அதான் ஆன்சரு. நம்ம போட்டால் தான் கரெக்டு. அடுத்தது XYZ தனித்தனியாக 6 மணி நேரம், 4 மணி நேரம், 12 மணி நேரம் 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. 1/6, 1/4, 1/12 ஒரு நாளில். 1/6, 1/4, 1/12. 12 ஆக்க முடியல. 4 × 3. என்ன காரணம்னு கேட்டு கேட்டு பண்ணணும். எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. போட்டால் என்ன வரும்? 3. அப்படியே பார்த்தாவே தெரியும். 3 5 6. 6/12. 2 நாள்.
ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னா 6 பங்கு முடிப்பாங்க. மொத்த வேலை 12 பங்காக இருந்தால் 3 பேரும் ஒரு நாள் சேர்ந்து வேலை செஞ்சால் 6 பங்கு வேலையை முடிச்சிடுவாங்க. அப்போ மொத்த பங்கு 12. ஒரு நாளைக்கு 6 பங்கு முடித்தா எத்தனை நாள் ஆகும்? 2 நாள். நாளில் மணி நேரம். ஸோ மணி, அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம கணக்கிலே எடுத்துக்கணும். கடைசியில் வந்து பார்த்துக்கோங்க. 2 நாட்கள் ஏ, பி என்பது 8 நாள், சி 4 நாளையும் முடிப்பார்கள். 3 பேர் சேர்ந்து. அதே கதையா? 2 8 4 2 4 8. இன்னும் போக என்ன ஆகுது? சீக்கிரமாக போட்டலாம். 4 2 6 1 7. 7/8. 3 பேர் சேர்ந்தாங்களா ஒரு நாள் வேலை செஞ்சாவே 8 பங்காக இருந்துச்சு வேலை, மொத்த வேலை அப்படின்னா 7 பங்கு முடிச்சிடுவான். அப்போ என்ன ஆகுது? 1/7. திருப்பி போட்டு தான் பண்ணணும். 8 வரக்கூடாது, அங்கே இருக்கும். தப்பு பண்ணக்கூடாது. அங்கே பாருங்க இருக்கா, உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. புரியாமல் பண்ணோம்னா அங்கே தப்பு பண்ணியிருப்போம். அதுக்கு தான் என்ன ஒவ்வொன்றும் கதையை சொல்லி சொல்லி பாருங்கங்கிறது. அடுத்தது கான்செப்டை. 8 நபர்கள் 10 ஹெக்டேர் 5 நாட்கள் 8 10 5 10 4. அவ்வளோதான். அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். 1 2. ஓகேவா? 2 5 2 4 1 2 10. எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 10. ஏன் கேள்வி கேட்டு கேட்டு போடணும், நான் போடுறேன்னு போடக்கூடாது. 10 இருக்குல்ல? ஏபி இருவரும் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பார். ஏ மட்டும் 10 நாளில் முடிப்பாங்க. பி (1/5 மைனஸ் 1/10). 10 தானே? ரைட். × 2 × 2. அப்போது 1/10. அவர் 10 நாளா? 10 தானே வருது? ஆமாம், அவர் 10 நாளில் தான் முடிப்பார். 1/10 வரும். 10/1 10 நாளில் முடிப்பார். ஒரு நாளில் 10ல் ஒரு பங்கு வேலையை முடிப்பார். ஏ ஒரு வேலையை 4 நாட்களும் பி 2 நாள்லையும் செய்து முடித்தால் ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் எத்தனை நாள்களில் முடிப்பாங்க? 1/4 1/2 ப்ளஸ்ஸா? சாரி, கரெக்டு தானே? 1/4 1/2 தானே? 2 3 3/4 கரெக்டா? 4/3 கன்வெர்ட் பண்ணோம்னா 1 1/3 இருக்கு ஆப்ஷனு. ஏ ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார். அவர் 5 நாட்கள். இந்த மாதிரி தான் கிரிட்டிக்கலாக கேட்பாங்க. அதுவும் சும்மா ப்ராக்டிக்கலாக மாற்றினா வேலை முடிஞ்சு போச்சு. ஏ ஒரு வேலையை 20 நாளில் முடிப்பார். ஐந்து நாட்கள் வேலை செய்துள்ளார். ஒரு நாளில் 20ல் ஒரு பங்கு முடிப்பார். 5 நாள் வேலை செஞ்சால் எவ்வளோ முடிப்பார்? 20 பங்கு வேலையாக இருந்தால் 5 பங்கு முடித்திருப்பார். அப்போ மிச்சம் எத்தனை பங்கு வேலை இருக்குது? மீதம் உள்ளது 20ல் 20 பங்கு வேலையில் 15 பங்கு மீதம் உள்ளது. அதான் முக்கியம். ஆனால் அது தேவையா இல்லையான்னு அடுத்த ஸ்டெப்பு போனால் தான் தெரியும். பார்ப்போம். இப்போது பி அவரோடு சேர இருவரும் 5 நாட்களில் அவ்வேலையை முடிக்கிறார். பி அவரோட சேர்றாங்க. எத்தனை நாளில் முடிச்சிடறாங்க? 5 நாளில். ஓகேவா? ஏ மட்டும் இன்னொரு 5 நாள் வேலை செஞ்சாக்கா 20ல் எத்தனை பங்கு முடிச்சிருப்பார்? இன்னொரு 5 பங்கு முடிச்சிருப்பார். சரியா? அப்போ பி எத்தனை பங்கு முடிச்சிருப்பார்? 20ல் 10 பங்கு வேலையை பி முடிச்சிருப்பார். கேள்வி, பி மட்டும் செய்தால், அப்போ இங்கே பாருங்கள்,
ஏ வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பங்கு முடித்தார்னா பி 2 பங்கு முடிச்சிருவார். 2 பங்கு எஃபிஷியன்சி வரும். கரெக்டா? மொத்த வேலை எவ்வளவு? 20 பங்கு. மொத்த வேலை 20 பங்கு. அப்போ பி மட்டும் வேலை செஞ்சு பி எவ்வளோ முடிப்பார்? ஒரு நாளைக்கு 2 பங்கு முடிச்சிருப்பார். அப்போ மொத்தம் 20 பங்கு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும்? 10 நாளில் முடிப்பார். பி மட்டும் வேலை செஞ்சால். ஏ மட்டும் வேலை செஞ்சால் 20 நாளில் முடிப்பார். பி மட்டும் வேலை செஞ்சால் 10 நாளில் முடிச்சிருப்பார். ஏ ஒரு புரியலைன்னா கேட்கணும். ஏ ஒரு வேலையை 14 நாளில் முடிப்பார். 4 நாட்கள் வேலையை செய்துள்ளார். இப்போது பி அவரோடு சேர்ந்து 4 நாட்களில் அவ்வேலையை முடித்தால் பி மட்டும் அதே மாதிரி கணக்கா? அதே தான். ஏ 16 நாளில் முடிப்பார். அவர் 4 நாள் வேலையை முடிச்சிருக்காரு. ஒரு நாளில் 16ல் ஒரு பங்கு முடித்தா 4 நாளில் 16ல் 4 பங்கு முடிச்சிருப்பார். இப்போ மிச்சம் எத்தனை பங்கு இருக்குது? 12 பங்கு இருக்குது. 12 பங்கு இருக்குது மீதம். 16ல் 12. வெரி குட். 16ல் 12 பங்கு மீதம். இப்போது பி அவரோடு சேர இருவரும் 4 நாளில் முடிக்கிறாங்க. பி அவரு கூட சேர்றாரு. 4 நாளில் வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த 4 நாள் ஏ மட்டும் வேலை செஞ்சுருந்தா எவ்வளோ பங்கு முடிச்சிருப்பார்? 4 பங்கு. அப்போ மிச்சம் எத்தனை பங்கு இருக்குது? 8 பங்கு இருக்குது. 8 பங்கு தான் யார் முடிச்சிருப்பா? பி முடிச்சிருப்பா. 4 நாளில் 8 பங்கு முடிக்கிறாருனாக்கா அவரோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 2. ஒரு நாளைக்கு 2 பங்கு. மொத்த வேலை 16 பங்காக இருந்தால் பி வந்து எவ்வளோ பங்கு வேலையை முடிச்சிருப்பார்? 2 பங்கு. 2 பங்கு வேலையை ஒரு நாளில் முடிப்பார். அப்போ டோட்டலாக 16 பங்கு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார்? எவ்வளோ நாளில் முடிப்பார்? 8 நாளில். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டு போங்க. ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாளுக்கு முடிப்பார்கள். பி மட்டும் அந்த வேலையை 10 நாளில் முடித்தாலே என்னது? 1/8 மைனஸ் 1/10. கரெக்டா? எங்கே மீட் பண்ணுவாங்க 2 பேரும்? 40. 5 இது 4 40 ஆன்சர் என்ன? 40. உங்களுக்காக தான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதேமாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி போட்டுடலாம். ஒரு ஸ்டெப்பு போனோன்னே போட்டுடலாம் ஆன்சர். எப்படி சார் சால்வ் பண்ணட்டுமா? என்ன பண்ணாலும் இதான் வரப்போகுது. 5 மைனஸ் 1 4 டிவைட் பை 40 1/40. பி மட்டும் வேலை செஞ்சாக்கா வேலை 40 பங்கு. மொத்த வேலை 40 பங்காக இருந்தால் ஒரு நாளில் ஒரு பங்கு முடிச்சிருப்பார். அப்போ 40 பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு நாளில் ஒரு பங்கு முடிப்பார். அப்போ 40 நாள் ஆகும். ஓகேவா? ஏ ஒரு வேலையை 10 நாள், பி 5 நாள் முடித்தால் ஏபி ஆகிய இருவரும் சேர்ந்து வேலையை எத்தனை நாள்? 1/10 1/5 இன்ட்டு 2 3 3/10 10/3 எவ்வளோ? அப்போ ஓகேவா? அவ்வளோதான்.